பார்த்தோம். லோன் பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வருது போட்டிருந்தோம். நீங்கள் அது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். பார்ட் 1 நான் போட்டிருப்பேன், அதையும் பார்த்துருந்தேன். இப்போ பார்ட் 2 பார்ட் 3 போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த மேட்ச் போட்டு நம்ம போகிறோம். நம்ம இதில் என்னடா இது, ஐயோ நான் சண்டை போகிற வைக்க மாதிரினே. Free Fire India is set in a virtual world. And break the chain. சரி, நம்ம அப்படியே கீழே இறங்கி எல்லாரும் அடிச்சுட்டு வந்துடலாம். பட் இங்கே எப்படின்னா பீக்கா கீழே தான் போய் ஆகணும். பட் டாக்டர் இல்லையா, டாக்டர் தானப்பா நீங்கள் என்ன டவர் மறைஞ்சுன்னா அது மேலே ஏறிட்டேன். அப்புறம் நான் இந்த பெட்டி வருவேன், அந்த பெட்டி பார்ப்பேன். அதனால் அப்படியே கீழே பெட்டி வரும், அந்த பெட்டியை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வேலை மட்டும் நான் Battle Royale. Battle in style. மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்காக தான் ரொம்ப ஒழிக்க வைக்க மேட்சை போடுவோம். Have it show run free. Stir the world into chaos. அப்படியே இப்படி ஜம்ப் பண்ணி நம்மளே மேலே போயிடலான்ட்டு ஒரு பிளானு. அப்படியே ஜம்ப் பண்ணுவோம், நான் மேலே ஏற்றி காட்டுறேன். அப்படியே மேலே ஏறுங்க, நான் கட் பண்ணிடுறேன். காசு நம்மளால ஏற முடியல, நான் கீழே முடிச்சிட்டேன் பாதிலேயே. அதனால எவ்வளோ எடுத்து போச்சு, ஆனாலும் முடிச்சுட்டேன் அப்படிதான். ஆனால் நீங்கள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஃபார்மர் இடம் கொடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இதை வச்சுட்டு அப்போங்க அதை வச்சுட்டு நீங்கள் போனீங்க வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இன்னும் அது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த டவர் மேலே நீங்கள் ஏறிக்கோங்க. நீங்கள் ஒரு டவர் இருக்கும், அது மேலே ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் உங்களை அடிக்கவும் முடியாது. அந்தளவுக்கு அது ஹைட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். காசு அது கொஞ்சம் சின்ன பிரச்சனை, அது மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய அடிக்கலாம், நிறைய பேர் அடிக்கலாம். நிறைய அதனால நம்மளுக்கு நிறைய நம்ம அவுட் ஆகாமல் சீக்கிரமாக கேமே முடிச்சிடலாம். ஆனால் சோன் வச்சு எனக்கு தெரியாதுப்பா, நீங்களாச்சு அதுவாச்சு. ஆனால் நம்ம டவரில் இருந்து பிடிச்சா இல்லை இந்த இங்கே இருக்குல்ல இந்த 200ல் மீறி எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும். இங்கே 200க்கும் 200 இருக்கா, இங்கே 100 இருக்குது. சரி, இங்கே 200க்கும் 200 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கார் எடுத்துக்கிட்டு என்ன ரூட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். நான் ஏற்கனவே அடிச்சிட்டேன்ல, வேலியில் போயிட்டு அப்படியே நான் ரூட்ஸ் அடிச்சிட்டோம். இப்போ நம்ம பீக் தான் போகிறோம். பீக் இப்போ கொஞ்சம் ரூட் அடிச்சிட்டீங்க, அங்கே எவ்வளோ ரூட்ஸ் கிடைக்கும் அங்கே போயிட்டு மேப் பண்ணிக்கலாம். இங்கே மேப் பண்ணிட்டு அப்படியே பீக் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நேரத்தை செலவழிக்கக்கூடாது, வேகமாக போய் அப்படியே போகணும். நேரத்தை இருக்கிறதே கொஞ்சம் தான், அதனால் நம்ம சீக்கிரமாக போகணும். இங்கே எந்த ஒரு தூரம் போயிருங்க, வச்சு பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்குண்ணே. வேகமாக போயிட்டு மஷ்ரூம் பார்த்தேன், அதனால இறங்கி மஷ்ரூம் சாப்பிட்டேன். இங்கே கொஞ்சம் ரூட்ஸ் வச்சுக்கலான்ட்டு வந்து இறங்கி அதை ரூட்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ரூட்ஸ் கைஸ், நான் இப்போ ரூட்ஸில் அடிச்சிட்டேன். கைஸ், ஃபோன் வேறு ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. இங்கே தான் கொஞ்சம் ரூட்ஸ் இருக்குது, அதை அடிச்சிடலான்ட்டு வந்தேன். ஆனால் நம்மகிட்ட இது இப்போ இந்த வேணாம் பிகாக்ஸ் பேன் எடுத்துக்கிட்டு டே போவோம் வேகமாக. எடுத்துக்கோ
வச்சு எடுத்துக்கிறான். இப்போ டேய் கேள்வி இல்லை என்கிட்ட. வேகமாக போகணும் கஷ்டம். டேய் என்னடா நீ காரே இங்கே அப்படியே நம்ம வேகமாக போகிறோம். நம்ம எங்கேயும் நிறுத்தவே கூடாது. பேனு போகணும். மலையில் முட்டிக்காது. வேகமாக போடா. டேய் மெதுவாக போதுடா. வேகமாக போடா. டேய் எவ்வளோ ஸ்லோ. ஐயோ இந்த காரெல்லாம் எதுக்கு எடுத்த மலைக்கு ஏறோன்னு சொல்லுவாங்க. இப்படி தொலைப்பு வந்து நம்மளை மலைக்கு ஏற மாட்டேங்குது. என்னது இவ்வளோ தூரமாக போகுது. ஆஹா அப்பா ஃபோன் விட்டு வெளியே வந்தாச்சு. இவ்வளோ வேகமாக போகுது பார்த்தீங்களா ஃபோனு. நம்ம என்னமோ கஷ்டம். ஏன்னா இங்கே தான் நம்மகிட்ட ஆஹா என்னடி இவ்வளோ காத்தடிக்குது. காய்ஸ் நம்ம கீழ் வளர்த்து செம்ம காத்தடிக்குது. நம்மகிட்ட இப்போ எடுத்து வேணும். எடுத்து பேக்கு வேஸ்ட் எடுத்து பேக்கு அப்படியே ஒன் பின்னாடி போய்டு. நம்மளுக்கு நல்லது. அப்போது நம்மகிட்ட இருக்கிற ஹெல்த் பேக்குங்கடா. ஹெல்த் பேக்கு யாராவது ஹெல்த் பேக் இருக்குங்களா? நல்லா இருந்துச்சு. நல்ல நேரம் பார்த்து ஒத்துச்சு. அப்படியே ஒரு நடிச்சு ஹெல்த் பேக் எடுத்துக்கலாம். அப்படியே வா வச்சுக்கலாம். வந்துட்டான். அட போய் டபுள் பேர் வச்சுருக்கானா? கடி நீ கனவு நினைச்சு பார்க்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு கடி இருக்கு. வா நம்ம அப்படியே இதை உடச்சிடலாம். அடிக்காதா என்னடா கொஞ்சம் லூச்சு கற்றுக்கலாம். மெடிசன்லாம் வச்சுக்கலடா. போடு பாவி என்னடா லூச்சு. ஓகே கட்டி எடுத்துக்கோ கனாடா. போதா சந்து வேகண்டா புயல் வேகத்தில் போடா. தாண்டா நம்மளுக்கு நல்லது. வேகம் பத்தாது. அப்படியே நம்ம கார்கிட்ட வேகமாக போயிட்டோம். அந்த காரா ஐயோ எனக்கு சீக்கிரமாக போகணும் தான் இருக்குது. மைண்டில் போகணும் தான் இருக்குது. ஜஸ்ட்டுடா வேகமாக போடா. சரி நான் இந்த காரியத்துக்கு அப்போ தான் இதான் வேகமாக போகும். அதோட எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே வேகமாக போடா. என்னடா காய்ஸ் நம்ம இப்போ ஏதாவது பண்ணி நம்ம அந்த வேகத்தை அதிகமாக்கணும். இல்லைன்னா நம்ம அவுட் ஆகுது கன்ஃபார்ம். தோன்குள்ளி அவுட் ஆயிடுவோம். ப்ளீஸ் காய்ஸ் நம்மளால் முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் ஃபார் மீ அப்படின்ட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ ப்ளீஸ். வந்தாச்சு அப்பதான் பக்கத்துலேயே வந்தாச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். உள்ள இருக்கானே எனக்கு இருக்கடா உனக்கு பஞ்சு போராட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே இருக்க மாட்டோம். காய்ஸ் இந்த மேட்சே முடிய போகுது. இப்போ எல்லாம் மாட்டிக்கிட்டீங்கடா என் கையில். நம்ம இந்த மேட்ச் முடிக்க போகிறோம். இவ்வளோ சீக்கிரமாக முடியுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் நம்ம ஃபோனுக்குள்ளேயே சில பேர் செத்தே போயிட்டாங்க. அடிக்கும் இங்கே இருக்கு. இதுக்குள்ளே போய்ட்டு ஏதாவது யூஸ் அடிக்கும். அப்பா இப்போது இவன் கிடச்சானே. டபுள் பேர் ஆகுது கிபிள் பேர் ஆகுது. டபுள் பேர் தான் நம்மளுக்கு வேணும். ரெண்டு டபுள் பேர் ரிலோட் பண்ணிக்கிட்டு காரை தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம். எங்கள் அண்ணன் என்னமோ போட்டிருப்பான். நான் ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் அண்ணனோட ஸ்க்ரீனை ஸ்கேன் பண்ணி பார்க்க சொன்னேன். நீங்கள் பார்த்து முடியுங்களா? லைக் பண்ணிக்கோங்க. காய்ஸ் என்னது எனக்கு தெரில. மூவ் மாதிரி இருக்கு. ஷட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் அந்த ஒரு கிலோ
என்னது வின் ஆகிருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது நம்ம ஷார்ட் ஷாப்பில் தான் போட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் டைம் காய்ஸ் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் போட்டு அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு லைக் பிச்சுன்னு வரும். சரி நான் போட்டதில் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.